Welcome to Kodura Kooking Episode 35. ஹலோ மக்களே, பண்டிகை காலம்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது பலகாரங்கள்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது முறுக்கு. ஸோ முறுக்கு எப்படி செய்கிறதுங்கிற ரெசிபி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம 1 கப் அரிசி மாவில் தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கோம். அடுத்தது நம்ம எள்ளில் கருப்பெள்ளு வெள்ளையெள்ளு ரெண்டுமே சேர்க்க போகிறோம். நீங்கள் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிட்டா கூட பிரச்சனை இல்லை. ஸோ கருப்பெல்லில் 1 டீஸ்பூன், வெள்ளையெல்லும் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூளும் 1 டீஸ்பூன். மிளகாய்த்தூள் ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம், இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் நெய். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. கைவிட்டு பிசைகிற அளவுக்கு தண்ணி கொதிச்சா சூடானா போதும். அந்த தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அந்த முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம இப்போ கொண்டு வர போகிறோம். அந்த பதம் இப்போ காட்டுறேன். இந்த பதம் வர அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு இதில் நீங்கள் நெய் கூட கலந்துக்கலாம். நெய் முறுக்குன்னா நெய் கலந்து செஞ்சுக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் கூட போதும். எண்ணெய் போட்டுட்டு அடுத்து நம்ம இந்த முறுக்கு பிழிகிற அந்த இதில் நம்ம மாவு உள்ளே வச்சு அதை இப்போ முறுக்கு பிழிய போகிறோம். ஸோ பிழிஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். இதில் நீங்கள் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் போடணும். அதே மாதிரி இந்த கொதி வருது தெரியுங்களா, அந்த கொதி எப்போ அடங்குதோ அப்போ நம்ம முறுக்கு வெளியே எடுக்கலாம் அப்படின்னு முறுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இதில் பாருங்கள், அந்த கொதி அடங்கிச்சு, அந்த பபிள்ஸ் வர்றது அடங்கிருச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். முறுக்கு ரெடி. ஹாப்பி தீபாவளி. இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்னு எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாவ் அ சேஃப் அண்ட் ஹாப்பி தீபாவளி விஷஸ் ஃப்ரம் ஐஷு அண்ட் பிங்கு. ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் மக்களே. பாய்.